ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நம்ம பார்த்த முதல் கதை ஞானப்பழமும் பிள்ளையார் செய்த தந்திரமும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நான் ஒரு கொஷின் கேட்டேன். பிள்ளையார் ஞானப்பழத்தை வாங்க யாரை உலகமாக நினைத்து சுற்றி வந்தார்? ஆப்ஷன் ஏ அவருடைய நண்பர்களையா, ஆப்ஷன் பி அவருடைய அப்பா அம்மாவையா? நேற்று கேட்ட கேள்விக்கு அஸ்வந்த் குட்டி சரியாக பதில் சொல்லிட்டாங்க. வெரி குட் குட்டி. இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி இரண்டாம் கதை சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா, ஔவையார் பாட்டியும் குட்டி முருகனும். குட்டீஸ், கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஔவை பாட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க சுமார் 2.5 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய கவிஞர். அவங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் ஞான பாட்டி. இப்போ நமக்கெல்லாம் எப்படி தமிழ் பிடிக்குமோ அதுபோல் அந்த காலத்திலேயே தமிழை ரொம்ப நேசித்தவங்க. அவங்கக்கிட்ட எப்பவும் ஒரு கைத்தடி இருக்கும், அப்புறம் ஒரு சின்ன பை இருக்கும். அவங்க ஊர் ஊராக போய் எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்களே, ஆத்திச்சுடி, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்ததே இவங்க தான். இவங்க ரொம்ப புத்திசாலி. ஆனால் இவங்களுக்கே ஒரு சின்ன பாடம் சொல்லி கொடுத்ததுன்னா நம்ம குட்டி முருகன் தான். அது என்னன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் ஔவை பாட்டி நீண்ட தூரம் நடந்து சென்றதால் மிகவும் தாகமாகவும் பசியாகவும் இருந்தார். அப்போது வழியில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது. அதன் அடியில் ஓய்வெடுக்க அமர்ந்தார். அந்த மரத்தின் கிளை ஒன்றில் ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, நம்ம குட்டி முருகன் தான். ஔவை பாட்டியை பார்த்த அந்த சிறுவன், பாட்டி உங்களுக்கு பசிக்கிறதா? நான் இந்த மரத்திலிருந்து நாவல் பழங்களை பறித்து போடவா என்று கேட்டான். அதற்கு ஔவை பாட்டி, ஆமாம் அப்பா, ரொம்ப பசிக்குது, பறித்து போடு என்றார். அப்போது அந்த சிறுவன் ஒரு கேள்வியை கேட்டான். பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா இல்லை சுடாத பழம் வேண்டுமா? ஔவை பாட்டிக்கு புரியவில்லை. எனது பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கிறதா? சரி, சுடாத பழத்தையே போடு என்றார். சிறுவன் மரத்தை பலமாக உலுக்கினான். நிறைய நாவல் பழங்கள் மண்ணில் விழுந்தன. ஔவை பாட்டி கீழே கிடந்த பழங்களை எடுத்து அதில் ஒட்டியிருந்த மணலை நீக்குவதற்காக ஃபூ ஃபூ என்று ஊதினார். இதை பார்த்த அந்த சிறுவன் சிரித்து கொண்டே கேட்டான், என்ன பாட்டி, பழம் ரொம்ப சுடுகிறதா? ஏன் இப்படி ஊதுறீங்க? அப்போதுதான் ஔவை பாட்டி உணர்ந்தார். மண்ணில் விழுந்த பழத்தில் ஒட்டிய மணலை ஊதும்போது அது சுட சுட இருக்கும் உணவை ஊதுவது போலவே இருந்தது. மணல் ஒட்டியது சுட்ட பழம், மணல் ஒட்டாதது சுடாத பழம். ஒரு சிறிய சிறுவன் இவ்வளவு அழகான அறிவோடு தன்னிடம் விளையாடுகிறானே என்று ஔவை பாட்டி ஆச்சரியப்பட்டார். பின் அந்த சிறுவன் முருகனாக தன் உண்மையான உருவத்தை காட்டினார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்க வேண்டிய நீதி என்ன தெரியுமா குட்டீஸ்? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஔவையார் தான் ஒரு பெரும் அறிவாளி என்ற கர்வத்தில் இருந்தபோது ஒரு சிறுவன் மூலமாக அவர் அறியாத ஒரு புதிய விளக்கத்தை இறைவன் உணர்த்தினான். எவ்வளவு கற்றாலும் இன்னும் அறிய வேண்டிய உலகளவு உள்ளன என்பதை ஔவையார் உணர்ந்த தருணம் இது. குட்டீஸ், கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததில்ல? இப்போ உங்களுக்கான கேள்வி. சிறுவன் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டபோது ஔவை பாட்டி எந்த பழத்தை கேட்டார்? ஆப்ஷன் ஏ சுட்ட பழம், ஆப்ஷன் பி சுடாத பழம். உங்கள் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய் குட்டீஸ்.